வெளிநாட்டுல ஒர்க் பண்றவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது மாசமான கரெக்டா சேலரி வர்றனாலும் வருஷத்துல வெக்கேஷனுக்கு ஊருக்கு போறனாலும் தான். அப்படி சவுதி அரேபியால இருக்க என்னோட நண்பர் வந்து நேத்து வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகும்போது ஏர்போர்ட்ல வச்சு நடந்த சில இனிமையான நிகழ்வுகளை இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸ்களோட வீக்கெண்ட்ல டின்னருக்கு போயிருக்கும்போது அதுல இருக்க ஒரு நண்பர் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு எதுக்கு நீங்க ட்ரீட் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்ப திடீர்னு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ராத்திரி நான் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படி அவர் வச்ச டின்னர் ட்ரீட்டை எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு நேத்து ராத்திரி அவரை ஏர்போர்ட்ல டிராப் பண்றதுக்காக எல்லாரும் போயிருந்தோம். அப்படி ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவரோட லக்கேஜ் எல்லாத்தையுமே உள்ள அனுப்பிட்டு போர்டிங் போட்டுட்டு சரி இமிகிரேஷனுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படியே ஏர்போர்ட் கீழ இருக்கிற அல்பைக்ல போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அவர் கூட பேசிக்கிட்டு அப்படியே இமிகிரேஷனுக்கு டைம் ஆனதுக்கு அப்புறம் நானும் என்னோட நண்பர்கள் அவரோட டீம் எல்லாரும் அந்த இமிகிரேஷன் ஏரியா வரைக்கும் போயிட்டு அவரோட ஃபேமிலி எல்லாத்தையுமே விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சி தட்டி தழுவி அவரை நல்லபடியா வழி அனுப்பி வச்சோம். இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை பொறுத்தளவு வெக்கேஷனுக்கு நாட்டுக்கு போயிருந்தா வரும்போது ரொம்ப கஷ்டத்தோட வருவாங்க. ஆனா திரும்பி ஊருக்கு லீவுக்கு போகும்போது இங்க இருந்து போறோம் அப்படிங்கிற கஷ்டமும் மறுபடியும் நாட்டுல போய் நம்ம ஃபேமிலி பார்க்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷமும் ரொம்ப இருக்கும். இப்படி ரெண்டு ஃபீலிங்ஸோட தான் எல்லாரும் போவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஊருக்கு போகும்போது நடந்த நிகழ்வுகளை மறக்காம கமெண்ட் பண்ணிருப்பாங்க.